Hi friends, welcome to Sai Puppy Kitchen. Today என்ன லஞ்ச் மெனுன்னு பார்ப்போம் வாங்க. இன்னைக்கு என்ன சாப்பாடுனா இன்னைக்கு கொடமிளகா சாதங்க. கொடமிளகா சாதம், கேப்சிகம் ரைஸு. என் பொண்ணுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சதுங்க இந்த சாப்பாடு. எனக்கும் ரொம்ப பிடிக்கும், அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். கேப்சிகம் ரைஸுங்க. ரொம்ப நாள் ஆச்சு செஞ்சு கொடுத்து. நிறைய குடமிளகா போட்டு கேப்சிகம் ரைஸுங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு ஒரு மசாலா தான் போட்டு பண்ணுவேன். சிம்பிளான மசாலா, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சாதம். குடமிளகா சாதம், அப்புறம் கூட கொஞ்சம் ஒயிட் ரைஸ். இந்த சாதத்துக்கு குக்கரில் வச்சு ஆற வச்சு பொலன்னு தான் செய்யணும். அப்போ வைக்கும் போது என் ஹஸ்பண்ட் கொஞ்சம் ஒயிட் ரைஸ் கேட்டார். அவருக்கு இந்த சாதம் பிடிக்காது மேக்ஸிமம். அதனால் அவர் கொஞ்சம் ஒயிட் ரைஸ் கேட்டாருன்னு அவருக்காக கொஞ்சம் ஒயிட் ரைஸ் வச்சுருக்கேன். அப்புறமா இது நேற்று வச்ச வண்டிக்காரம் சாம்பாருங்க. இதுக்காக தான் அந்த ஒயிட் ரைஸே அவர் கேட்டார். அவருக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த சாம்பார். என் ஹஸ்பண்ட்க்கு சூடு பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன், எடுத்து சூடு பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். வண்டிக்காரம் சாம்பார், அப்புறம் உருளைக்கிழங்கு வறுவலுங்க. இது இந்த சாம்பாருக்கும் நல்லாயிருக்கும், அந்த குடமிளகா சாதத்துக்கும் உருளைக்கிழங்கு வறுவல் ரொம்ப அருமையாக இருக்கும். உருளைக்கிழங்கு பொடி பொடியாக கட் பண்ணி போட்டு வறுவல் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். உருளைக்கிழங்கு வறுவல், அப்புறம் கூட பக்கோடாங்க. பக்கோடா கடையில் வாங்கிட்டு வந்தார் ஹஸ்பண்டு. பக்கோடா இது கூட ஃபுல் வீடியோ நான் என் சேனலில் போட்டிருக்கேன். பக்கோடா இவ்வளோ தாங்க இன்னைக்கு என்னோட சிம்பிளான லஞ்சு. நாளைக்கு ஒரு சூப்பரான மெனுவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். ஓகே, பாய்.